அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னாலே இயற்கையிலேயே ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும். அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பண தேவைகள் எப்படி பூர்த்தியாகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். ஓரளவுக்கு இல்ல, நிறையவே கணிக்க முடியும். அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறதா இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பதிவுல கட்டாயம் நாங்க சொல்ற விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த விஷயத்தின் மூலம் பணமும் வந்து சேர்ந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. வாங்க அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு பணம் குவிய போகுது அப்படின்னு சொன்னா இயற்கையிலிருந்து சில சின்னங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நபர் பணக்காரரா மாறுவதற்கு முன்பாக இந்த நல்ல நல்ல சின்னங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த அறிகுறி ஒருபோதுமே நீங்க நோட் பண்ணி வைங்க, கட்டாயம் நடந்திருக்கும். ஏன்னா இது உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் சந்தோஷமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரம் மகாலட்சுமியும் உங்க வீடு தேடி வர போறாங்க அப்படிங்கறத இந்த அறிகுறிகள் உணர்த்தும். இப்ப நம்ம பார்க்க போற அறிகுறிகள்ல முதலாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜோதிட நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் அரிக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்ப்பாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, பணம் குறைச்சல் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது மற்றும் உங்களோட பைனான்ஸோட ஸ்டேட்மெண்ட்டுமே கொஞ்சம் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அதன் பிறகு நீங்க காலையில எழுந்த உடனே கண் விழிச்ச உடனே சங்கு ஒலி கேட்கும். அந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுக்கான நல்ல ஒரு அறிகுறி. இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வருவதற்கான அறிகுறி. உங்களோட கஷ்டம் எல்லாம் அதோட காணாம போயிடும். உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அச்சீவ்மெண்டே நீங்க படைக்கக்கூடிய ஆற்றல் வந்து சேரும் இந்த சமயத்துல. இந்த ஒரு அறிகுறி ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதன் பிறகு கருந்தேனிகள் வரும். உங்க வீட்டுக்குள்ள யாரும் எதிர்பார்க்காம கருந்தேனிகள் லைனா வந்து சாப்பிட்டு பொருட்கள் மேல எல்லாமே ஏற ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு பெரிய அர்த்தமே இருக்கு. அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இது வீட்டுல பணம் வரக்கூடிய ஒரு நிச்சயமான அறிகுறியாகவே பார்க்கப்படுது. அதே போல பசு உங்களோட வீட்டுக்கு வருவதுமே நல்ல ஒரு அறிகுறி தான். காலையில வீட்டு வாசல்ல ஒரு பசு வந்து நின்னா அந்த கடவுளின் ஆசீர்வாதம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த பசுவுக்கு உங்களால என்ன முடியுதோ அதை கொடுங்க. அதை சாப்பிட வைக்கிறது இன்னுமே நல்லது. இது மகாலட்சுமி நேரா உங்களுக்கு வாசலுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிகுறியை கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்க என்னைக்காவது எழுந்த உடனே பசுவை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அதுவும் அந்த பசுவுக்கு நீங்க கீரையை கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவுமே நல்லது. அதே போல துளசி செடி உங்க வீட்டுல பசுமையா வளர்ந்து வருது அப்படின்னாலுமே பணம் வந்து சேரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி தான். ஏன்னா துளசி செடி எப்பவுமே வீடுகள்ல கருக கூடாது. உங்களோட வீட்டுல துளசி செடி நிறைய கிளைகளோட நல்லா பச்சை பசுமையா இருக்குது அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு சந்தோஷம், செல்வ செழிப்பு இது எல்லாமே உங்களோட வீட்டுல உண்டாக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது. அதனாலதான் எப்பவுமே துளசி செடி வச்சா அது ரொம்பவுமே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த துளசி செடி வளர்றதை வச்சே நம்மளோட வீட்டுல என்ன மாதிரியான சூழ்நிலை வரும் அப்படிங்கறதுமே பெரியவங்க அப்ப எல்லாமே எளிதில கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல நம்ம வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பத்திற்கும் மகாலட்சுமி அன்னைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியிடம் நெருக்கமான தொடர்பு கொண்டே ஒரு பொருள். காலையில யாராவது துடைப்பம் தூக்கி போடுறத நீங்க பார்த்தாலும் நீங்க சீக்கிரமா பணக்காரரா மாற போறீங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்துடலாம். நாள்தோறும் தொடர்ந்து ஒரு 5 நாள் யாராச்சும் உங்க முன்னாடி துடைப்பத்தை தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகல போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தாங்க அது. அதே மாதிரி நீங்க உங்களோட வீட்டுல காலையில எழுந்து வெளிவரும்போது வெளியில ஏதாவது சில்லறை காசு கண்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமே உங்களுக்கு பணம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். அதே போல நீங்க உடை மாற்றும் பொழுது இல்லைன்னா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்க இல்லையா, அப்ப கூட உங்களோட பாக்கெட்ல இருந்து எதிர்பாராத விதமா பணம் விழுந்தால் கூட பண வருகை உங்களுக்கு உண்டாக போகுது அப்படிங்கறத சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அதுவுமே ஒரு சரியான நல்ல ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது பண வரவிற்கு.
அது மட்டும் இல்லாம நம்மளோட வாசல்ல நம்ம இந்த கத்தாழை செடியை வச்சு வளர்த்தோம் இல்லையா, அந்த கத்தாழையுமே நல்லா செழிப்பா வளர்ந்து வந்துச்சுன்னா பண வரவு உண்டாகும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு விஷயங்களுமே நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய அறிகுறியை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த கத்தாழை நல்ல செடி நல்லா தளத்தலன்னு வளர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் வரும். அதுவும் நீங்க அந்த செடியை தாண்டி உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்தீங்கன்னாவே அதனோட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில பணம் நிறையவே வந்து சேரக்கூடிய அறிகுறியுமே அந்த செடி நல்லா தளத்தலன் வளர்ந்துருந்தா நீங்களா எளிதில் உணர்ந்துக்கலாம். அதே போல பூனையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட வீட்டுல பூனை குட்டிகள் போட்டிருந்துச்சுனாலும் அது ஒரு நல்ல அறிகுறி தான். அதே நேரம் மாடியில ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் விழுந்தாலோ, பறவைகள் மாடியில விளைவிக்க பொருட்களை கொண்டு வந்து வீசினாலோ அதுவுமே பண வரவிற்கான ஒரு சின்னம் தான். பொதுவாகவே பூனை அப்படிங்கிறது கிராஸ் பண்ணா அது வந்துட்டு சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய். ஏன்னா பூனையை நம்மளோட வீட்டில தான் வளர்த்துறோம். அது நம்ம வீட்டுக்குள்ள சுத்திட்டு தான் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம போகும்போது அது குறுக்க போனா நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லைன்னு அப்படின்னு சொல்லி பூனை மேல பழிய போடவே கூடாது. ஆனா அந்த பூனை நம்மளோட வீடுகள்ல குட்டி போடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பவுமே நம்மளோட வீட்டுகள்ல நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட வீட்டுல ஒரே இடத்துல ஒரே நேரத்துல 3 பள்ளிகள் உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு மகாலட்சுமி அன்னை கூடிய விரைவில் உங்களோட வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியா பார்க்கப்படுது. ஒரு பள்ளி இன்னொன்னு பின்தொடர மாதிரியே இருக்கணும். வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி இது ரொம்பவுமே ஒரு அரிதான அறிகுறி. வீட்டுல நிறைய பள்ளி இருக்கும், ஆனா ஒரே நேரத்துல 3 பள்ளியை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரக்கூடிய போகுது, நீங்க கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் அதிகரிக்க போகுது அப்படிங்கறத உணரலாம். நீங்க எப்பயாவது 3 பள்ளிகளை ஒன்னா பார்த்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்கும். அதுவும் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பள்ளிக்கும் துளசி செடிக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தீபாவளியில துளசி செடி மேல பள்ளி நம்ம பார்த்தோமா ரொம்பவுமே அதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அது நிறைய அதிர்ஷ்டங்கள் நமக்கு வரப்போகுது அப்படிங்கறத சொல்லக்கூடிய அறிகுறி தான் தீபாவளி நாள்ல துளசி செடி மேல பள்ளியை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் உங்களோட வாழ்க்கையில இப்ப காலையில திடீர்னு எந்திரிச்சு வரும்பொழுது கரும்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவுமே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய விஷயம் சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நேரடியான அறிகுறியா அதை நீங்க பார்க்கலாம். அதே போல மகாலட்சுமி அம்மாவின் வாகனமா கருதப்படக்கூடிய பறவை ஆந்தை. நீங்க வீட்டு வெளியில ரொம்ப நாளா பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த உங்களோட வீட்டுக்குள்ள மகாலட்சுமி அன்னை வரப்போறாங்க அப்படிங்கிற அர்த்தம் தாங்க அது. அது மட்டும் இல்லாம சீக்கிரமே உங்களோட வாழ்க்கையில நிறைய பண வரவு நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியுமே நீங்க ஆந்தையை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அதே போல கனவுல நிறமுள்ள பூக்கள் அல்லது கோவில கண்டா ரொம்பவே நல்ல ஒரு சகுனம் அப்படின்னு சொல்லலாம். அது செல்வம் வரப்போறதுக்கான அறிகுறியாகவும் பார்க்கலாம். அதே மாதிரி கனவுல கோயிலோ தேவஸ்தானமோ தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஒரு விஷயம் செல்வமும் ஆன்மீக முன்னேற்றமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அர்த்தமா பார்க்கப்படுது. ஒரு பெண் சிவப்பு சாரியில இருக்கிறத நீங்க கனவுல பாத்தீங்கன்னா அது மகாலட்சுமி தேவியை குறிக்கக்கூடிய விஷயம். கனவுல நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான நேரடி அறிகுறியாவே நீங்க அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு மகாலட்சுமி அன்னையின் தயை உங்க மேல இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல தானாவே கண் விழிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது காலையில 3 மணில இருந்து 5 மணி அந்த இடைவெளிக்குள்ள நீங்களா எழுந்துருவீங்க. இப்படி நடந்தா உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிரமங்கள் மெல்ல மெல்ல உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். அதே போல நீங்க உங்களோட கனவுல கிளிய பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது. உங்களோட கனவுல நீங்க கிளிய பார்க்கிறது உங்களோட நிதி பிரச்சனைகளை விரைவில் உங்ககிட்ட இருந்து நீங்க விரட்டி அடிக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தாங்க. அதே போல லட்சுமி தேவியின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக பண வரவு உண்டாக போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக நீங்க கிளிய கனவுல பார்த்தா நடக்கும் அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே சிந்திச்சு வச்சுக்கலாம். அதே போல உங்களோட கனவுல துடைப்பம், ஆந்தை, யானை, மயில், சங்கு, வாழை இல்லைன்னா பள்ளி, இது எல்லாமே ஏதாச்சும் ஒண்ணு உங்களோட கனவுல தெரிஞ்சிச்சுன்னா கூட இதுல இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்க பணக்காரரா மற்றும் உங்களோட கனவுகள் சீக்கிரமா உண்மையா மாறப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். மேலும் இப்ப நாங்க சொன்ன பொருட்கள்ல நீங்க எந்த பொருட்களை கனவுல கண்டீங்க அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாம இப்ப மொத்தம் 16 விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடந்தா நீங்க நல்ல பணக்காரராக போறீங்க, செல்வ நிலை நல்லா வளர போறீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறியா சொல்லியிருக்கோம். இதுல நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா நீங்க பயப்படாம உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அப்படிங்கிற தெம்போட இருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறும் வகையில் அமையும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.